Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 5. In the long answer, first question write down Maxwell equation in integral form. The Maxwell equation in integral form already upload பண்ணிருக்க 4th lesson video பார்த்துட்டு வாங்க. I mean 4th video, long answer 4th video பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு clarity கிடைக்கும். As well as for time being இந்த வீடியோ கன்சிடர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு introduction video இதுக்கு போடுறேன். ஏன்னா நம்ம long answer மட்டுமே போடுறதுனால electromagnetic wavesனா என்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு நம்ம போட்டோம் அப்படினா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கனால டே ஆஃப்டர் டுமாரோ எக்ஸாம் இருக்கனால நான் வந்து இப்போ அந்த 8 கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஏமா இருக்கு. அதனால அதை மட்டும் போடுறேன். ஸோ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எலக்ட்ரோடைனாமிக்ஸே வந்து கம்போஸ் பண்ணி ஒரு 4 ஈக்குவேஷனில் வச்சிருக்காங்க. அதாவது 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு வந்து காஸ் லா, சரிங்களா? இதை வந்து இன்டெக்ரல் ஃபார்ம்லையும் எழுதலாம், டிஃபரன்ஷியேட் ஃபார்ம்லையும் எழுதலாம். டிஃபரன்ஷியேட் ஃபார்ம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் ஃபார்மில் நம்ம படிக்க முடியாது. as you are a 12th class ஸ்டூடெண்ட், நமக்கு டிஃபரன்ஷியேட் ஃபார்மேட் வேண்டாம். அதில் வந்து நம்ம இன்டெக்ரல் ஃபார்ம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் equation is nothing but the Gauss law. It related the net electric flux to net electric charge enclosed in a surface, சரிங்களா? அதாவது net electric flux E vector dot dA equal to total charge enclosed, Q enclosed na total charge divided by epsilon naught. இங்கே Eங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு, Qங்கிறது என்னதுன்னா டோட்டல் சார்ஜ் enclosed. இந்த equation பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா true for this equation. This equation is true for both continuous and distribution of charges. அதாவது டிஸ்கிரீட் சார்ஜாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் சார்ஜாக இருந்தாலும் சரி. கண்டினியூஸ்னா சார்ஜ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும், டிஸ்கிரீட் அப்படின்னா விட்டு விட்டு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த காஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காஸ்லாம் தெரியும் நமக்கு, அது வந்து இப்படி ஒரு பாசிட்டிவ் டெர்மினலில் தொடங்கி ஒரு நெகட்டிவ் டெர்மினலில் இது எண்ட் ஆகும், சரிங்களா? இப்போ தொடங்குறது பாசிட்டிவ் டெர்மினல், எண்ட் ஆகுறது வந்து என்னன்னா நெகட்டிவ் சார்ஜ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட்லாம் எப்படி காஸ்லா மாதிரி நேம் இருக்கோ, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து காஸ்லா இன் மேக்னட்டிசம், அதாவது நேம்னு கிடையாது, பட் காஸ்லா மாதிரியே இருக்கனால இது என்ன சொல்றாங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E vector dot dA, இதில் வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், சரிங்களா? பட் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு dA equal to எப்படி இருக்குன்னா 0வா இருக்கு, சரிங்களா? இதான் சொல்கிறேன், இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேசஸ் எப்படி இருக்குன்னா 0வா இருக்கும். ஸோ இந்த லாக்கு நேம் கிடையாது, பட் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா காஸ்லா இன் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எப்படி காஸ்லா இருக்கோ அதுக்கு சிமிலராக இந்த லா இருக்கு. அதனால இதை எப்படி சொல்றாங்கன்னா காஸ்லா இன் மேக்னட்டிசம் சொல்றாங்க. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் integral of E vector dot dA equal to Q enclosed by epsilon naught. Second equation integral of B vector dot dA equal to 0. இதில் Eனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, Q enclosedனா டோட்டல் சார்ஜ். இங்கே வந்து பி வெக்டர்னா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. டிஏங்கிறது ஒரு ஸ்மால் ரீஜனை நம்ம இன்ஃபைனிட்லி ஸ்மால் ஏரியாவை நம்ம சொல்கிறோம். இனி தேர்ட்ல பார்ப்போம். தேர்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபேரடேஸ் லாவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் லா. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அதான் E vector dot dA equal to integral of அதாவது பை பி அப்படின்னா வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகுது. அப்போ நமக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க? ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா எதை பொறுத்து இருக்கும்னா டைமை பொறுத்து, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் இஸ் டியூ டு ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ நிறைய ரெவல்யூஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னால தான் நம்ம எனக்கு ஏசி மோட்டார், டிசி மோட்டார் இதெல்லாம் நம்ம 4th லெசனில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டாப்பிக்கே நம்ம நீங்கள் கவர் பண்ணலாம். லாஸ்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிசிட்டி the electrical energy supplied to our house from electricity board by using Faraday's law of induction. ஸோ Faraday's law of induction தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சிருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் என்ன Faraday's law of induction தான். இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன்னால நமக்கு எப்படி வந்து அந்த அங்கேருந்து எப்படி பவர் இங்கே கொண்டு வராங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த கான்செப்ட்லாம் ரீகால் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 4th equation பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் லா. இது ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு சொல்லலாம். ஆம்பியர் தான் இந்த லாவை கொண்டு வந்தாரு. ஆம்பியரோட ஃபார்முலா இதான், B vector dot dA equal to nu naught into I. ஸோ இதில் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தது தான் யாரு? மேக்ஸ்வெல். ஸோ அதனால தான் இது ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு சொல்றாங்க. This law relates the magnetic field around any closed path to the conduction current and displacement current through the path. ஸோ ஒரு கண்டக்ஷன் கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தது தான் என்னன்னா இந்த மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, அதாவது மாடிஃபைட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, இல்லைன்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஐஏ எப்படி எழுதலாம்? கரண்ட் ஐங்கிறத நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று இண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நியூ நாட்டை சொல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நியூ நாட் இன்டூ ஐசி ப்ளஸ் நியூ நாட் இன்டூ ஐடி அப்படின்னு வருது. ஸோ நான் அந்த நியூ நாட் அந்த ஐசியை தான் என்ன சொல்கிறேன்? என்க்ளோஸ்டு கரண்ட் ஐசி, இல்லைனா கண்டக்ஷன் கரண்ட் அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் நியூ நாட் இன்டூ
இந்த ஐடியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி 4th கொஸ்டின்ல நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ டி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டி பை டிடி இன்டூ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இ. இதில் எப்சிலான் நாட் இன்டூ டி பை டிடி அப்படியே போட்டுட்டு இந்த பையோட வேல்யூ என்னது, பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ. அதுதான் இ வெக்டார் டாட் டிஏ போடுறேன். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க 4th ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஈக்குவேஷன்ஸும் தான் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன்ஸ். இதை இன்டெக்ரல் ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்கோம், டிஃபரன்ஷியல் ஃபார்ம்லேயும் நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். சரியா? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்டில் உள்ள என்டையர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து நடக்கக்கூடியது எது மூலமாக நடக்குதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ரேடியோ வேவில் தொடங்கி காமா ரேஸ் வரைக்கும் எல்லா வேவுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த 4 ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது இந்த 4 ஈக்குவேஷன் தான். உங்களுக்கு ஆஸ் பர் த கொஸ்டின் வந்து நாங்கள் ரைட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், காஸ்லா எழுதணும். செகண்ட் என்ன பண்ணுறோம், அந்த லாக்கு நேம் கிடையாது, பட் சிமிலர் டு காஸ்லா மாதிரி இருக்கனால நம்ம அதை பி வெக்டார் டாட் டின்னு எடுப்போம். இது இ வெக்டார் டாட் டி ஈக்குவல் டு 0 நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ தேர்ட்னா என்ன பண்ணுவோம், ஃபாரடேஸோட லா வித் டைமில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அதான் தேர்ட் லா, ஃபாரடேஸ் லா. ஃபோர்த் லா என்னது, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, மாடிஃபைட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஒரு ஆம்பியரும் மேக்ஸ்வெல்லும் சேர்ந்து கண்டுபிடிச்ச லாவை தான் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆம்பியர் சொன்னார், அந்த லாவை மேக்ஸ்வெல் வந்து சம் மாடிஃபிகேஷன் கொடுத்து இண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். இது இந்த 4 லாவும் பற்றி தான் நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.